எப்ப குளிர் பார்க்கலாம்? இப்பதான் தண்ணியை காய போடுங்க. குருமுட்டை உட்கார. ஏமாத்தாலைய காட்டிங்க. நீங்க எல்லாம் கூத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஊரே பாக்குறீங்க. முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. எப்படிங்க சொல்ல முடியும்? சொன்ன அவருடைய மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போயிடுமே. ஊர் காவல்காரன் யோக்கியதை இவ்வளவு தானே எல்லாம் சிரிப்பாங்களே. யோக்கியதை பத்தி நீ பேசுற. எல்லாம் ஒரு நேரம் தான். சும்மா இருப்பா. சங்கிலி, என்ன நடந்தது நீ தான் சொல்ல. சொல்றேங்க. பண்ணாரு மக பொண்ணுகிட்ட இவர் மகன் சோமு கொஞ்சம் தாறுமாறா நடந்துகிட்டான். அதை பார்த்த பண்ணாரு இவனை செம்மையா உதச்சு அனுப்புனாருங்க. அதான் உதச்சு அனுப்பிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இங்க பண்ணையாருக்கா பாக்குறேன். இல்ல அள்ளிடுவேன். பண்ணையாரியா, இதெல்லாம் உண்மைதானுங்களா? உண்மைதான். இவ்வளவு அவமானப்பட்டவன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஊர் காவலுக்கு வருவான்? கார்மேகம், உனக்கு 1000 தொல்லை இருக்கலாம். இருந்தாலும் ஊர் காவலுக்கு போகாதது மன்னிக்க முடியாத குற்றம். அது மட்டும் இல்லைங்க, ஊர் காவல்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரே யோகிதாம்சம் அவன் ஒழுக்கமுள்ளவனா இருக்கணும். இப்படி ஊர் மேறவனா இருக்க கூடாது. சங்கிலி, நாக்க அடக்கி பேசு. எங்க சந்தர்ப்பம் சரியில்லாதனால எதையும் பேசலாம் நினைக்காத. அன்னைக்கு எனக்கு சந்தர்ப்பம் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுட்டான். அப்பனும் பிள்ளையமா சேர்ந்து ஏன் மேல தீட்டு பட்டம் கட்டிங்க. அதை நான் தாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு உங்க யோகிதை என்னங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க யோகிதைய பத்தி ஊர் பேசட்டும், நீ பேசாத. இந்த ஊர்ல நானும் ஒரு ஆளுங்கிறத நீயும் மறந்துடாத. சங்கிலி, நீ எப்படிப்பட்ட ஆளு எனக்கும் தெரியும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி உண்டை வீட்டுக்கு ரெண்டக நினைக்கல. ஊட்டி வளர்த்த ஊரை கொள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுக்கல. என்ன சொன்ன? ஊரை கொள்ளைக்காரனுக்கு நான் காட்டி கொடுத்தனா? ஆமா. இவ்வளவு காலமா கொள்ளை நடக்காத இந்த ஊர்ல நீ பண்ணையாருக்கிட்ட அவமானப்பட்ட அன்னைக்கு கொள்ளை நடந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? உனக்கும் கொள்ளை கூட்டத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதா அர்த்தம். இவ்வளவு வருஷமா ஊர்காவல் வேலையை பார்த்துட்டு வரீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ஊர்காவலுக்கு போகாம இருந்ததுண்டா? என்னைக்கு நீங்க ஊர்காவலுக்கு போகலையோ அன்னைக்குதான் இந்த ஊர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இத ஒரு சாதாரண பச்சை குழந்தைகிட்ட போய் கேட்டா கூட இந்த ஊரை காட்டி கொடுத்த துரோகிங்க நீங்க தான் சொல்லும். பண்ணையாரையா, இதுக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க? எந்த வகையில பார்த்தாலும் கார்மேகம் காவலுக்கு போகாம இருந்தது குத்தந்தான். ஐயா, நீங்களுமா அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? கார்மேகம் இதை தவிர வேற எந்த முடிவுக்கும் என்னால வர முடியலப்பா. ஐயா, நானும் என் மகனும் இந்த ஊரை காட்டி கொடுப்போம்னு நீங்களுமா நம்புறீங்க? அத நம்பாம இருக்க நீங்க என்னப்பா சமாதானம் சொல்றீங்க? எந்த சமாதானம் சொல்ற நிலையில நாங்க இல்லைங்க. ஆனா எங்க மேல சுமத்தி இருக்க பழைய துடைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா போறங்க. அது சொல்றது நியாயம் தாங்க. கார்மேக பரம்பரை நம்ம ஊருக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துதான் ஆகணும். சரி, உங்களுக்கு எத்தனை நாள் தவணை வேணும்? வர்ற பௌர்ணமிக்குள்ள அந்த கொள்ளைக்காரன் எங்க இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவனை புடிச்சு கொண்டு வந்து இந்த ஊர் முன்னாடி நிறுத்தல. அப்படி நிறுத்தலைன்னா ஊர் பஞ்சாயத்து எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் அதை தலைவணங்கி ஏத்துக்க. இப்படி சொல்லிட்டு நீங்க ஊரை விட்டே ஓடிட்டா ஓடி போற பரம்பரை நாங்க பிறக்கவும் இல்ல. அந்த புத்தி எங்களுக்கு வராது. இருந்தாலும் இந்த கிழமை முடிகிற வரைக்கும் எங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ஊர் கண்காணிப்பு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஊர்காவல் வேலையை கார்மேகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தர்மமும் இல்ல, நியாயமும் இல்லைங்க. ஆமாங்க, அவன் இப்பவே ஒருத்தருக்கு ஒப்படைக்கணும். சரி, யார்கிட்ட ஒப்படைக்கிறது? சங்கிலி கிட்ட ஒப்படைக்கலாம். அவன் அதுக்கு சரியான ஆளு. இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சங்கிலி, ஐயா, நீதான்ப்பா இன்னையில இருந்து இந்த ஊர் காவல்காரன்.
நினைச்சு முடிச்சிட்டோம். இனிமே கிடைச்சத பங்கு போட்டுக்க வேண்டியதானே. பலராம் செட்டுக்கிட்ட இருந்து ராணியை மீட்கத்தான் நான் இந்த கொள்ளையை நடத்தினேன். ராணியை மீட்கிறதுனால உனக்கு லாபம், பட் எனக்கும் சங்கலிக்கும் என்ன லாபம்னு கேக்குறியா? That's all right. நீ எது கேட்டாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். Good. ஒரு துரும்பு கூட தொடாம நீயும் ராணியும் இங்கிருந்து வெளியேறணும்னு கேட்டா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். சந்தோஷமா வெளியே போயிடுவேன். அவ மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ நாளைக்கு அவளுக்காக இந்த கூட்டத்தையே காட்டி கொடுக்கிற ஒரு நிலைமை வந்தா அதுக்கும் தயங்க மாட்டேன். இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன நானே அழிச்சிடுவேனே தவிர ஒரு நாள் அந்த துரோகத்தை செய்யவே மாட்டேன். ஆல்ரைட் சேகர், உன் விருப்பப்படியே செய். பட் ஒன் திங், பெண் மோகங்கிறது பிரேக் இல்லாத கார் மாதிரி. அதை நீ கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணலன்னா எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. Be careful. Bye. ராணி, ராணி, சேகருக்கு கேவல நடனம் ஆடுவது கேவலம் என்றால் கொள்ளையடிப்பது மகா பாவம். அந்த பாவத்தில் பங்கு கொள்ள விரும்பாத ராணி. எங்க போறேன்? இப்ப நான் சுதந்திர பறவை, எங்க வேணாலும் போவேன். நான் உன் துணை பறவை, நீ எங்க போனாலும் கூடவே வருவேன். உங்களை நான் எந்த அளவுக்கு விரும்பினேனோ அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். என்ன விரும்புறவங்களை விட என்ன வெறுக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கசக்கிற மருந்து தானே வியாதியை குணப்படுத்தும். எந்த வியாதியையும் குணப்படுத்தலாம், ஆனா கொள்ளையடிக்கிற வியாதியை மட்டும் குணப்படுத்தவே முடியாது. ராணி, கிணத்து தண்ணி அசுத்தமாயிட்டா அத தூர்வை எடுத்து சுத்தப்படுத்தணுமே தவிர கிணத்தையே மூடிடக்கூடாது. நீ கிணத்தை சுத்தப்படுத்ததா இருந்தா கார்ல ஏறு, அத மூடுறதா இருந்தா பௌர்ணமிக்குள்ள கொள்ளைக்காரங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோமு, சோமு, என்னடா கப்பாணி ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கார் போன தடமும் குதிரைங்க போன தடமும் இருக்குடா. அப்படியா? ஆமாடா, சீக்கிரம் வா. இத பாத்தியா, இதான் கார் போன தடம், அது குதிரைக்கு போன தடம். மேட் இன் சிங்கப்பூர். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சிங்கப்பூர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்தானே, அவன் கூட இதே மாதிரி சிகரெட் பாக்கெட் தான் வச்சிருந்தான். அவன் பேரு ராஜன். ஊரு? மெட்ராஸ். வெரி குட். மிஸ்டர் ராஜன், மெட்ராஸ், சிங்கப்பூர் சிகரெட் பாக்கெட்.